நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி ஃபார்ம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நான் இதை நல்லா வந்து வறுத்து வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நான் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து சின்ன பூண்டாக இருந்ததுன்னா 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டுனா ஒரு பாதி போல் நீங்கள் வந்து சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா வந்து வதங்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து வதக்கி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இதில் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஒரு நார்மலான காரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து காரம் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 மிளகாய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போது இது வந்து லைட்டாக நல்லா சாஃப்டாகி இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாகி வெந்து வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆயிருக்கு. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கியிருக்கு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான சட்னி மாதிரி நான் இந்த மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ½ டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ½ டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிள்ளை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சட்னி மேலே அப்படியே சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். ஒரு பர்ஃபெக்டான ரொம்பவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து ஊத்தாப்பத்தோடு இதை வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்தது இந்த காம்போ. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தோசை, இட்லி, அதுக்கப்புறமா இதே மாதிரி ஊத்தாப்பம் கூட எல்லாம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காய சட்னி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.